வந்து பச்சை கட்டி வர்றதில்லை. அது அந்த நாற்றுகள் மஞ்சள் நிறமாக காணப்படும். சில பகுதிகளில் வந்து சிலருக்கு வந்து நாற்றுகள் வந்து மஞ்சள் நிறமாக காணப்படும். சிலருக்கு வந்து வேர் வந்து வளர்ச்சி இல்லாமே இருக்கும். 15-20 நாளாகியும் வேர்கள் வளர்ச்சி இல்லாமே இருக்கும். சிலருக்கு வேர்கள் அழுக ஆரம்பித்து அது வந்து தண்டு வரைக்கும் அழுகிட்டே போகும். அந்த மாதிரி ஆகும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சில நேரங்களில் வந்து மொத்தமாகவே அந்த பயிரை வந்து அழுகி போனது மாதிரி, அதாவது ஒரு 100 நாற்று ஒரு இடத்துல நட்டுருக்கோம் அப்படின்னா அதில் 20, 30, 50 நாற்றுகள் கூட மொத்தமாகவே அழுகி போயிட்டுருக்கும். அந்த மாதிரியான ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன, அதை எவ்வாறு சரி செய்வது? பொதுவாக வந்து நாற்றுகள் வச்ச இடத்துல வந்து சரியாக வந்து வேர் பிடிக்காட்டால் இந்த பிரச்சனை வரும். நாற்றுகள் வந்து நம்ம வந்து நடவு பண்ணும்போது அந்த இடத்துல வேர் பிடிக்காமல் போகிறதுக்காக இதுக்கான மெயினான காரணம். சரி, இந்த ஏன் அப்படி வேர் பிடிக்காமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பழைய காலங்களெலாம் மாட்டு ஏரை வச்சு நம்ம ஓட்டுவாங்க. பொதுவாக வந்து மாட்டை பயன்படுத்தி ஏர் ஓட்டுவாங்க. இதன் காரணமாக வந்து ஆழம் குறைவாக ஏர் ஓட்டப்பட்டது, சேறு வந்து கலக்குனாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து மண் வந்து நல்லாவே இறுகிடும். நம்ம நடவுக்கு அப்புறம் வந்து மண் இறுகிடும். ஆனால் தற்சமயம் வந்து மாடுகளை பயன்படுத்தி சேறு கலக்குவதில்லை. இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெஷினரி தான். அதில் ஹை பவர் ட்ராக்கில் வந்து இந்த மிஷின்களை இதை வந்து போட்டு அடிக்கும்போது வந்து நல்ல பவரான ரோட்டோவேட்டர்லாம் போட்டு அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஃபுல்லாகவே ரொம்ப தேவைக்கு அதிகமாக சேறு கலக்கிறது ஒரு காரணம். இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, மண் வந்து ரொம்ப பொழப்பு தன்மையாகி அதில் வந்து மண் இறுகக்கூடிய தன்மையே இல்லாமல், நாற்றுகள் வைத்த பின்பும் மண் இறுகாமல் ஒரு மாதிரி மண் வந்து கொலன்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம நாற்றுகளை கொண்டு போய் வைக்கும்போது அந்த வேர் வந்து பிடிமானம் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து வேர்கள் பிடித்து வளர முடியாத ஒரு சூழ்நிலை, மண்ணை வந்து இறுகப்பற்றி வேர் வளர முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால வேர்கள் சரியான பிடிமானம் இல்லாமல் அழுக ஆரம்பிச்சிடும். இதன் காரணமாக வேர் வளர்ச்சி இல்லாமல் வேர்கள் அழுக ஆரம்பிச்சிடும். அப்படி வேர்கள் அழுகும்போது பயிர் எப்படி பச்சை கட்டி வர முடியும்? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேர் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான வேலைகளை பார்க்கணும். முதல்ல வந்து அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வயல் வந்து காணப்பட்டால் நம்ம வந்து அதில் முதல்ல வந்து அந்த வயலில் உள்ள தண்ணியை வந்து வடிக்கணும் அல்லது தண்ணியை வந்து அப்படியே காய வைக்கணும். தொடர்ச்சியாக தண்ணி பாய்ச்சுவதை நிறுத்தி வயலை நன்றாக காய வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இலை தெளிப்பாக கொடுக்கணும். அதாவது முக்கியமாக வந்து இப்போ வேர்களால் சத்துக்களை இழுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் வேர்கள் அழுகி காணப்படுது அப்படின்னா நம்ம இலை வழி தெளிப்பாக சில மருந்துகள் அல்லது உரங்களை கொடுக்கணும். முக்கியமாக வந்து அதில் கொடுக்க வேண்டியது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம். அப்படி கொடுக்க வேண்டியது வந்து நம்ம வந்து சாப்பிலைசர் கொடுக்கலாம், தாராளமாக நல்ல மருந்து. இந்த சிங்க் பேஸ்டு ஃபோலியார் அப்ளிகேஷனாக நிறைய மருந்துகள் வருது. சிங்க் பேஸ்டு இது வந்து நிறைய வந்து வருது, அதாவது சிங்க் சேர்ந்த மருந்துகள். அதில் வந்து சாப்பிலைசர் ஒரு முதன்மையான மருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 500 கிராம் ஃபோலியார் ஸ்ப்ரேயாக வந்து நம்ம கொடுக்கலாம். நல்லா தண்ணியை வடித்து விட்டு வயலை காய விட்டு, வயல்கள் வந்து நன்றாக காய்ந்தது நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டைமில் வந்து சாப்பிலைசர் வந்து ஏக்கருக்கு ஒரு 500 கிராம் கொடுக்கலாம். அது கூட வந்து கடல் பாசி, நல்ல பிராண்டாக நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கணும். அது வந்து